வணக்கம் டீச்சர்ஸ், இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். டிஆர்வியால் வெளியிடப்பட்டுள்ள பிஓ தேர்வுக்கான அனைத்து பாடத்திற்கும் ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸஸ், ரெகுலர் கிளாஸஸ் நம்ம டிசிஏ வழங்கி கொண்டிருக்கிறது. அதனை பெற்று கற்று வெற்றி பெற டிசிஏ முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. டுடே பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா பிஓ 2023 ஆண்டில் கேட்கப்பட்ட ஜிகே பொது அறிவு சார்ந்த 10 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ். நம்ம ஏற்கனவே பிஓ எக்ஸாம் தேர்விற்கான அந்த மதிப்பெண் பட்டியலை நம்ம பார்த்துருந்தோம். தமிழில் 18 வினாக்கள், ஆங்கிலத்தில் 18 வினாக்கள், மேக்ஸில் 18, சயின்ஸில் 20, சைக்காலஜியில் 30, ஜிகேவில் 10, ஹிஸ்ட்ரி அண்டு சிவிக்ஸில் 19 அண்டு ஜியாகிரபிக் அண்ட் எக்கனாமிக்ஸில் 17. மொத்தம் 150 வினாக்கள். இந்த 150 வினாக்களில் டுடே பார்க்க போகிறது ஜிகே 10 வினாக்கள் மட்டும். முதலாவது ஜிஐஎஸ் விரிவாக்கம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா சி, ஆப்ஷன் சி, ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த வினாவுக்கான விடை, சரியான விடை பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதாவது இடம்சார் தகவல் குறித்த ஒரு தொலை நுண்ணறிவு அப்படின்னு சொல்ல முடியும். புவி தகவல் அமைப்பு அல்லது புவி தகவல் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி சார், இந்த ஜிஎஸ் எந்தெந்த துறைகளில் நமக்கு பயன்படும்? எல்லாருக்குமே தெரியும். டோப்போகிராஃபிக் எந்த துறையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோப்போகிராஃபிக், இட வரைவியல்னு சொல்லுவோம். அடுத்தது கார்டோகிராஃபிக், இது பயன்படுத்தக்கூடிய 2வது துறை பார்த்தீங்கன்னா கார்டோகிராஃபிக். 3வது ஓசனோகிராஃபிக், 4வது வானியல் துறை. இந்த 4 துறையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, போக்குவரத்து, முக்கியமாக பேரிடர் மேலாண்மைகளில், ஃபார் எக்ஸாம்பிளாக வெள்ளமோ மிகப்பெரிய ஒரு புயலோ ஏற்படும் காலகட்டத்தில் இந்த ஜிஎஸ் என்பது மிக மிக முக்கிய பயனை தரக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறது. இப்போ ஜிஐஎஸ் என்பதற்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் சி, ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நம்ம டிசிஏ மெட்டீரியலில் குறிப்பாக ஜியாகிரஃபி யூனிட்லேயும் இருக்குது, ஜிகேவிலையும் இருக்குது டீச்சர்ஸ். பாருங்கள், யூனிட் 7ல் ஜிகேவில் இருக்குது, யூனிட் 6 ஜியாகிரஃபி வால்யூம் 2வில் இருக்குது. வெள்ள பேரிடர் மேலாண்மையினுடைய கட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் நம்ம இந்த தகவல்களை கொடுத்துருக்கு. பாருங்கள், வெள்ளத்தடுப்பு. இப்போ நம்ம ஃப்ளட் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சார் ப்ரிவென்ஷனாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அபாயங்கள் மற்றும் அந்த இடர்கள் மதிப்பிடுவதற்கான படங்களை பிடிக்கும். இந்த ஜிஐஎஸ் என்பது படங்களை பிடித்து தரும். அதாவது புவி தகவல் அமைப்பு அல்லது புவி தகவல் தொகுப்புன்னே சொல்லலாம். வெள்ள அபாய வரைபடங்களை தயாரித்தல். அப்போ இந்த ஜிஐஎஸை கொண்டு நாம் இந்த இடர்பாடுகளை எல்லாம் நாம் முன்னே தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது வெள்ள ஆயத்தம். சரி சார், நீர் வெளியேறும் பாதைகள் திட்டமிடுவதற்கான கருவிகளை கொண்டு மையங்களை வடிவமைக்கலாம் அப்படின்றத இந்த செய்திகளை நம்ம ஜிஎஸ் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போது அதிகமாக வெள்ளம் செல்கிற அந்த பாதை குறுகிய பாதையா அகலமான பாதையா, இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துலதே பார்க்க முடியாது, நீண்ட தூரம் போய் சென்று பார்க்கவும் முடியாது. அந்த அடிப்படையில் இப்போ ஜிஎஸ் அந்த தகவல் அமைப்பு மூலமாக நம்ம புவி தகவல் அமைப்பு மூலமாக நம்ம எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது இந்த காரணத்திற்காக ஜிஎஸ் பயன்படுத்தப்படுகிறது, ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா நூல்கள் மற்றும் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. முதலாவது த்ரூ த புரோக்கன் கிளாஸ், அடுத்தது தி சாங் ஆஃப் இந்தியா, தேர்ட் ஒன் எ லைஃப் ஆஃப் அவர் பிளானட், ஃபோர்த் ஒன் சேஃபியன் அண்ட் பிரீஃப் ஈஸ்டர், த பிரீஃப் ஈஸ்டர் ஆஃப் மேன்கைண்ட். இந்த 4 புத்தகங்களும் யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் நூல்கள், அதை எழுதிய ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. த்ரூ த புரோக்கன் கிளாஸ் அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா டிஎன் சேஷன் அவர்கள் எழுதியிருக்கார். இவர் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கார். அவருடைய அனுபவங்களை இந்த சிஇசியில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக இருந்தபோது அந்த அனுபவங்களை சொல்கிறக்கூடிய ஒரு நூலாக தான் இந்த நூல் இருக்குது. சரி சார், 2வது த சாங் ஆஃப் இந்தியா அப்படின்னா ரஸ்வின் பண்டிட் அவருடைய தகவல்களை பற்றி கொடுக்குறது. அண்ட் தேர்ட் ஒன் எ லைஃப் ஆஃப் அவர் பிளானட், இது யாருடைய கருத்தோடு தொடர்புடையன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் அட்டன்பரோ, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய செய்திகளை தருகிறது. லாஸ்ட் ஒன் த சேஃபியன் ஆஃப் பிரீஃப் ஹிஸ்டர் ஆஃப் மேன்கைண்ட்,
யுவல் நோவா ஹிராரி அவருடைய வாழ்க்கை தொடர்பான சம்பந்தமான செய்திகளை பேசுகிறது. இந்த வினாவுக்கான சரியான வரிசை முறை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரியான வரிசை முறை. இந்த வினாவுக்கான விடைகள் பாருங்கள். நம்ம முதலாவது என்ன பார்த்தோம்? த்ரூ த புரோக்கன் கிளாஸ், டிஎன் சேஷன், த சாங் ஆஃப் இந்தியா, ரஸ்கின் பான், எ லைஃப் ஆஃப் அவர் பிளானட், டேவிட் அட்டன்பரோ, சேஃபியன் அண்ட் பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட், யுவல் நோவா ஹிராரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது த்ரூ தி புரோக்கன் கிளாஸ். இது இந்தியாவினுடைய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் டிஎன் சேஷனுடைய சுயசரிதை, பயோகிராஃபி, அண்ட் ஆட்டோபயோகிராஃபி, நேரு எழுதிய புத்தகம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இவருடைய த்ரூ த புரோக்கன் கிளாஸஸ் இந்த ஒரு நூல் பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் டிஎன் சேஷனுடைய சுயசரிதை பற்றியதாகும். இப்படி நம்ம ஆட்டோகிராஃபி என்பது நேருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுகிறது. அப்துல் கலாமுடைய அக்னிச்சிறகுகள், அந்த அடிப்படையில் டிஎன் சேஷனுடைய சுயசரிதை. இந்த புத்தகம் அவருடைய வாழ்க்கையை குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையர் பதவி தொடர்பான செய்திகள் தான் முழுக்க தருகிறதுன்னு சொல்ல முடியும். புதுமையான விதிகளை பயன்படுத்தியது, மக்களிடத்தில் கொண்டு சென்றது, இந்த செய்திகளை இந்த நூலில் அவர் தன்னுடைய அனுபவங்களை எழுதியதாக தான் இந்த வரலாறு நமக்கு தருகிறது. அடுத்தது தி சாங் ஆஃப் இந்தியா, எ சாங் ஆஃப் இந்தியா, ரஸ்கின் பாண்டின் அவருடைய நினைவு குறிப்பு தொடருடைய 4வது புத்தகமாக இருக்குது. இது அவருடைய 4வது புத்தகம். 2020 வெளியிடப்பட்டது. அவர் 16 வயசில் இங்கிலாந்திற்கு செல்வதற்கு முன்பு இந்தியாவில் அந்த அனுபவங்களை பற்றி இந்த நூலில் அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்தது எ லைஃப் ஆஃப் அவர் பிளானட், டேவிட் அட்டன்பரோடைய வாழ்க்கை மற்றும் பூமியினுடைய எதிர்காலம் பற்றிய நினைவு குறிப்புகளும் மற்றும் ஆவணப்படமும் இதில் நினைவு குறிப்புகளையும் தருகிறது மற்றும் ஒரு பூமியினுடைய எதிர்காலம் பற்றியும் தருகிறது. இது ஒரு ஆவணப்படமாகவும் இடம்பெற்றிருக்கிறது. எ லைஃப் ஆஃப் அண்ட் அவர் பிளானட், டேவிட் அட்டன்பரோ. அண்ட் லாஸ்ட் ஒன் சேஃபியன் ஆஃப் எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட். இந்த நூலின் ஆசிரியர் இஸ்ரேலிய வரலாற்று ஆசிரியர் யுவல் நோவா ஹிராரி அவருடைய புத்தகம் தான் இது. ஹோமோசேஃபியனுடைய அந்த முழு பரிணாம வளர்ச்சியையும் விவசாயம் முதல் செயற்கை நுண்ணறிவு காலம் வரையிலான மனித இனத்தினுடைய வரலாற்றை முழுமையாக ஆராய்கிற ஒரு சிறந்த நூலாக இந்த நூல் இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா. சமீபத்தில் சென்னையில் நடந்து முடிவுற்ற 44வது சர்வதேச விளையாட்டுகளில் கலந்து கொண்ட மகளிர் அணிகள் மற்றும் மகளிர் பங்கு பெற்ற நாடுகளின் எண்ணிக்கை முறையாக அணிகள் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம், நாடுகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. 162, 160 சி என்ற ஒரு விடை தான் சரியானது. எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் மகாபலிபுரம், அதாவது மாமல்லபுரத்தில் நடைபெற்றது 2022 சென்னையில் நடைபெற்ற 44வது சர்வதேச விளையாட்டு போட்டி. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் ரஷ்யாவில் மாஸ்கோவில் தான் நடைபெற்றிருந்தது. பிறகு அங்கே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த அந்த போரால் என்னாச்சு, மாற்றப்பட்டது. முதல்ல இந்த போட்டி நடைபெறுவதாக இருந்த இடம் ரஷ்யாவில் மாஸ்கோவில் தான் நடைபெறுவதாக இருந்தது. அந்த அடிப்படையில் பார்த்தா இந்தியாவில் நடந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்தியாவில் நடந்த முதல் செஸ் ஒலிம்பியாட் கேம். சரிங்களா டீச்சர்ஸ்? இந்த வினாவுக்கான விடையை நம்ம டிசிஎம்னுடைய ஜிகே யூனிட் 7ல் பேஜ் நம்பர் 23 இருக்குது. 44வது செஸ் ஒலிம்பியாட் 2022 சென்னையில் நடைபெற்றது. இதில் அணிகள் பார்த்தீங்கன்னா அங்கே பெண்கள் அணிகள் கேட்டதுனால 162, 160. அடுத்த வினா. பின்வருவற்றுள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் சான்றுகள். ஃபார் எக்ஸாம்பிளாக ஏஐ கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொருட்களினுடைய இணையம். அடுத்தது விர்ச்சுவல் அண்ட் ஆகுமெண்ட் ரியாலிட்டி அண்ட் 3D பிரிண்டிங். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தொழில்நுட்பங்களுடைய சான்றுகள் பார்த்தீங்கன்னா ஏபிசி சரியா, அல்லது ஏசிடி சரியா, பிசிடி சரியா, இல்லை மேற்கண்ட அனைத்துமே சரியா? அதாவது கேட்குறது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு பார்க்கும்போது தற்போதைய மிக மிக முக்கியமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போது இந்த துறை தான் மிகவும் வளர்ந்து வரக்கூடிய துறைகளில் ஒன்றாக இருக்கிறது. அதனால் ஏ என்பது சரி. அப்போது செயற்கை நுண்ணறிவு சரி.
அடுத்தது பார்த்திங்கன்னா பொருட்களின் இணையம், குறிப்பாக ஸ்மார்ட் ஹோம்ஸ் முதல் தொழில்துறை ஆட்டோமேஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த துறையில் இதுவும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைய டெக்னாலஜியில் சுகாதாரம் மற்றும் பொருள் உற்பத்தி துறைகளில் மிக முக்கியமாக இந்த ஏஆர் விஆர் பயன்படுத்தப்படுகிறது. வளர்ந்து வரக்கூடிய துறைகளில் ஏஆர் அண்ட் விஆர், ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் அண்டு ஆகுமெண்ட் ரியாலிட்டி. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா 3D பிரிண்டிங், இதுவும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான சரியான விடை மேற்கண்ட அனைத்தும், ஆப்ஷன் டி. இப்போ 3D பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரும் துறையாக தான் இருக்குது. இந்த வினாவுக்கான விடை குறிப்புகளும் பாருங்கள் டீச்சர்ஸ். பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு இன்று பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, புரட்சியை ஏற்படுத்தி கொண்டு பார்த்தோம். பொருட்களின் இணையம், இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஹோம்ஸ் முதல் தொழில்துறை ஆட்டோமேஷன் வரை இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தப்படுகிற வளர்ந்து வரக்கூடிய துறையாக இருக்குது. அண்டு விர்ச்சுவல் அண்டு ஆகுமெண்டட் ரியாலிட்டி, அதாவது ஏஆர் மற்றும் விஆர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம், உற்பத்தி போன்ற அனைத்து துறைகளுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. அடுத்தது 3D பிரிண்டிங், இதுவும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக தான் இருக்குது. விரைவான ஒரு வளர்ச்சி சார்ந்த துறைகளில் தடம் பதிக்குன்னு சொல்ல முடியும். விரைவான வளர்ச்சி சார்ந்த ஒரு தற்போது வளர்ந்து வரக்கூடிய துறைகளில் ஒன்றாக இருக்கிறது. அப்போது இந்த வினாவுக்கான விடை பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அடுத்த வினா, தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த வினாவுக்கான விடை பார்த்திங்கன்னா சி. ஹென்ட்ரிக்ஸ். அவர் தான் தமிழ் அச்சுப்பதிப்பினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஹென்ட்ரிக்ஸ் அவர் தான் தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை. ராபர்ட் நோபிலி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் உரைநடையின் தந்தை. அல்ஃபோன்சா டி அல்புகுர்க் பார்த்திங்கன்னா அவர் இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை நிறுத்த முயன்றவர்னு சொல்லலாம். அதாவது சதி நிறுத்த முயன்றவர், உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை நிறுத்த முயன்றவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அல்புகுர்க். ஹென்ட்ரிக்ஸ் பார்த்துரும், அவர் தான் தமிழ் அச்சுப்பதிப்பினுடைய தந்தை. ஃப்ரான்சிஸ்கோ அல்மெய்டா நீல நிற கொள்கையினுடைய வடிவமைப்பான்னு சொல்ல முடியும். நீல நிற கொள்கை, அவருடைய கொள்கை பார்த்திங்கன்னா நீல நிற கொள்கை. இப்போ இந்த வினாவு தமிழ் அச்சுப்பதிப்பினுடைய தந்தை என்று அழைக்கப்படுவர் ஹென்ட்ரிக்ஸ். நம்ம டிசிஎம்னுடைய விடை குறிப்புகள் பார்த்திங்கன்னா ஜிகே யூனிட் 7ல் பேஜ் நம்பர் 2லேயே இருக்குது டீச்சர்ஸ். பாருங்கள், தமிழ் உரைநடையின் தந்தை ராபர்ட் டி நோபிலி, தமிழ் அச்சுப்பதிப்பினுடைய தந்தை ஹென்ட்ரிக்ஸ். சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா, ஒரு சதுரத்தினுடைய பக்கம் 3 சென்டிமீட்டர், இதன் பக்க அளவு 3 மடங்காக மாறினால் கிடைக்கும் சதுரத்தின் பரப்பளவு அதிகரிக்கும் அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 வினாக்கு தொடர்புடைய வினா பார்த்திங்கன்னா விடை பார்த்திங்கன்னா 9 மடங்கு. ஆப்ஷன் பி என்பது சரியானது. இந்த வினாவுக்கான விடை குறிப்புகள் நம்ம டிசேவில் பிஓ மேக்ஸ் டாபிக், மேக்ஸில் குறிப்பாக இந்த சம் பார்த்திங்கன்னா நம்ம டிசிஏவுடைய மெட்டீரியலில் மேக்ஸ் மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 22லே இருக்குது டீச்சர்ஸ். பாருங்கள், இந்த விளக்கம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள சதுரத்தினுடைய பரப்பளவு நம்ம கணக்கிடணும்னு சொன்னால் சதுரத்தினுடைய பக்கம் ஃபார் எக்ஸாம்பிளாக x1 அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க வினா அமைப்பு பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. வினா சதுரத்தினுடைய பக்கம் 3 சென்டிமீட்டர், இதனுடைய பக்க அளவு பார்த்திங்கன்னா 3 மடங்காக மாறினால் அடுத்த வினா கேட்குறாங்க. அப்போது ஒரு சதுரத்தினுடைய பக்கம் x1 நம்ம எடுத்துட்டால் 3 சென்டிமீட்டர். அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் x². இப்போ a = x² நம்ம எடுத்துக்கணும். அசல் பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது x². அப்போது கொடுக்கப்பட்ட வேல்யூ என்ன? 3 சென்டிமீட்டர். அப்போது 3² 9. அப்போது 9x² 1 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இரண்டாவது பார்த்திங்கன்னா 3 மடங்காக மாறினால் கேட்டிருக்காங்க. அப்போது இதன் பக்களவு 3 மடங்காக மாறினால் கிடைக்கும் சதுரத்தினுடைய பரப்பளவு அதிகரிக்கும் அளவு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ பக்களவு இப்போ 3 மடங்காக மாறும்போது 3 × 3 இப்போ 9 சென்டிமீட்டர். அடுத்தது நம்ம பரப்பளவு அதிகரிக்க மடங்குகளை கண்டுபிடிக்குன்னு சொன்னால் அப்போ புதிய பரப்பளவு கண்டுபிடிச்சதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ புதிய சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன? ஏற்கனவே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 9. அடுத்தது இந்த 3 மடங்காக மாறும்போது அடுத்து ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்தது புதிய சதுரத்தினுடைய பரப்பு காணும்போது அப்போ A1ல் நம்ம 9² இருக்குது. A2 எடுத்துட்டோம்னா x². 9² = 81 x2 x1 2.
சரிங்களா டீச்சர்? இப்போ அந்த அடிப்படையில் பரப்பளவு அதிகரிக்க மடங்குகளை கணக்கிடுவதற்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சத A1 வேல்யூவும் A2 வேல்யூவும் டிவைட் பண்ணால் நமக்கான பரப்பளவு அதிகரிக்கனுடைய மடங்கை நம்ம வந்து கணக்கிட முடியும். அந்த அடிப்படையில் A1 வேல்யூ 9, A2 வேல்யூ 81. இப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 9 ஆன்சர் கிடைக்கிறது. சரிங்களா டீச்சர்ஸ்? 9 மடங்கு என்பது தான் சரியான விடை. அடுத்து பொறுத்துக. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எல்லாருக்குமே தெரியும், 2010 உருவாக்கப்பட்ட ஒரு நூலகம். பிரெய்லிக்கான சிறப்பு மையமாக இருந்தது. கன்னிமரா நூல் வைப்பு நூலகம் சொல்லுவாங்க. அடுத்தது சரஸ்வதி மகால் நூலையும் பனை ஓலைகள் ஓலைச்சுவடிகள் பிரதிகளுடைய தொகுப்பு மையமாக தான் இருந்தது. 4வது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சதுரகராதி. இந்த வினாவுக்கான விடை வரிசை ஆப்ஷன் டி. இந்த வினாவுக்கான விடைகள் பார்த்திங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியலில் யூனிட் 7 ஜிகேவில் பார்த்திங்கன்னா 81, 86, 92 இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நூலகத்தில் பிரெய்லி புத்தகங்கள் என்ற ஒரு பிரிவு இடம்பெற்றிருக்குது. அதாவது பார்வையற்றவர்களுக்கான பிரெய்லி முறை இந்த நூலகத்தில் சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. அடுத்தது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் 1981 தோற்றம் பெற்றது. இதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் பார்த்திங்கன்னா கலைப்புலம், சுவடிப்புலம், வளர் தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம் முதலிய பிரிவுகள் இருக்குது. தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமின்றி சித்த மருத்துவ முறைகளும் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டு செய்வதும் வருகிறது. நம்ம ஏற்கனவே அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்தோம். தொடர்ந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் பார்த்தோம். அடுத்தது உவேசா நூலகம். உவேசா நூலகம் சென்னையில் குறிப்பாக திருவான்மையூரில் இருக்குது. 1942 இந்த நூலகம் உருவாக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய நூலகங்களில் இங்கே இருக்கக்கூடிய நூல்கள் எந்த மொழியில் சார் இருக்கும்? தமிழ் தான் இருக்குமானா தமிழும் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, வடமொழியும் இருக்குது. பல மொழிகள் சார்ந்த நூல்கள் இந்த உவேசா நூலகத்தில் இடம்பெற்றிருக்கு. 2128 ஓலைச்சுவடிகளும் 2949 தமிழ் நூல்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் சென்னையிலும் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது கன்னிமரா நூலகம் 1869 தமிழ்நாட்டினுடைய மைய நூலகமாக இந்திய நாட்டின் களஞ்சிய நூல்களில் ஒன்றாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது. 1890 நிறுவப்பட்ட இந்த நூலகத்தில் மிக சிறப்பு வாய்ந்த புத்தகங்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் ஜூலை 15, 2023 திறந்து வைக்கப்பட்டது. அப்போ 4 வினாக்களுக்கும் பொறுத்துக 4 வினாக்களுக்கும் சரியான விடை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்த வினா, பிட்காயின் என்றால் என்ன? பிட்காயின் என்பது ஒரு மெய் நிகர் நாணயம். ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடை. இந்த வினாவுக்கான விடைகள் பாருங்கள் டீச்சர்ஸ். மெய் நிகர் நாணயம் பிட்காயின் என்பது ஒரு பரவலாக்கப்பட்ட மெய் நிகர் நாணயம். அதாவது விர்ச்சுவல் கரன்சின்னு சொல்லுவாங்க. இதை மெய்நிகர் நாணயம் என்பது விர்ச்சுவல் கரன்சி, பரவலாக்கப்பட்டது. கிரிப்டோ கரன்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இது பேர் என்னது? கிரிப்டோ கரன்சி. இது அரசாங்கம் அல்லது மத்திய வங்கி போன்ற மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தினுடைய கட்டுப்பாட்டில் வெளியே இது இயங்குகிறது. இணைய பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டிஜிட்டல் மணின்னே சொல்லலாம். இது பிட்காயின் என்பது டிஜிட்டல் மணி. அடுத்த வினா பொறுத்துக. தொல்லியல் ஆய்வு தளங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாவட்டங்களை கொடுத்துருக்காங்க. இந்த வினாவுக்கான சரியான விடை பொருத்தம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி என்பது தான் சரியான பொருத்தம். 179வது வினா, தொல்லியல் ஆய்வு தளங்கள் அமையப்பெற்ற மாவட்டங்கள். வெம்பங்கோட்டை இந்த தொல்லியல் ஆய்வு தளம் எங்கே சார் இருக்குன்னா, எந்த மாவட்டத்தில்னா விருதுநகரில் இருக்குது. இந்த வெம்பங்கோட்டை தொல்லியல் ஆய்வு தளம் பார்த்திங்கன்னா விருதுநகரில் இருக்குது. என்ன சார் இங்கே தொல்லியல் ஆய்வு நடந்தது? அங்கே கிடைத்த பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா தங்கத்துண்டு. அடுத்தது தந்த பகடை கிடைத்திருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பங்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு தொல்லியல் ஆய்வாக இருக்கிறது. அடுத்தது பொற்பனக்கோட்டை. இந்த பொற்பனக்கோட்டை பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, அதுதான் வந்து பொற்பனக்கோட்டைன்னு சொல்கிறாங்க. பொற்பனக்கோட்டை புதுக்கோட்டை. இங்கே பார்த்திங்கன்னா நெசவு கருவிகள் கிடைச்சிருக்கு. அடுத்து மயிலாடும் பாறை கிருஷ்ணகிரி. இங்கே பார்த்திங்கன்னா இரும்பு பயன்பாடுக்கு ஒரு சிறந்த சான்றாக இந்த மாவட்டத்தை சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக மயிலாடும் பாறை வந்து இரும்பு பயன்பாடுக்கு சிறந்த இடமா இருக்குது. அடுத்தது கொற்கை, எல்லாருக்குமே தெரியும், தூத்துக்குடி. மட்பாண்டங்கள் அதிகமாக
பழங்காலத்து மட்பாண்டங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொல்லியல் சார்ந்த ஒரு இடமாக இடம்பெற்றிருக்கு. இந்த வினாவுக்கான விடைகள் பாருங்கள் டீச்சர்ஸ். தொல்லியல் ஆய்வு தலங்களும் வந்துள்ள மாவட்டங்களும் சரியாக நம்ம சொன்னோம் இல்லையா, வெம்பங்கோட்டை விருதுநகர், பொற்பனக்கோட்டை புதுக்கோட்டை, மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி, கொர்க்கை தூத்துக்குடி. ஏற்கனவே சொன்னது தான். வெம்பங்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. தொல்பொருள் தலமாக சிறந்த ஒரு இடமாக இருக்குது. இங்கே கிடைக்கப்பட்டது தங்கத்துண்டுகள், தந்த பகடைகள், கார்னிலியன் மணிகள், டெரகோட்டா பொருட்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பொற்பனக்கோட்டை புதுக்கோட்டை. இந்த இடம் புதுக்கோட்டை நகரத்திலிருந்து பார்த்திங்கன்னா சுமார் 6.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அகழ்வாராய்ச்சியில் சங்க காலத்தை சேர்ந்த ஒரு பழங்கால கோட்டையை கண்டுபிடிப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு ஆய்வுத்தளம். இங்கு பார்த்திங்கன்னா நெசவு கருவிகள், தங்கத்துண்டுகள், பல்வேறு வகையான பழங்கால மட்பாண்டங்கள் ஆகியவை இங்கு நவீன பண்டைய சமூகத்தை குறிப்பதாக இந்த ஆய்வுத்தளம் நமக்கு தருகிறது. அடுத்தது மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மயிலாடும்பாறை பார்த்திங்கன்னா குறிப்பாக ரேடியோ கார்பன் டேட்டிங், அதாவது ரேடியோ பாருன்னா C16 சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் கால வயது. இந்தியாவினுடைய பழமையான இரும்பு கால தலங்களில் ஒன்றாக இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா புதிய கற்கால மற்றும் இரும்பு காலங்களை இணைக்கிறது அடிஷ்னல் செய்தியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொர்க்கை தூத்துக்குடி. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்ரீவைகுண்டம் தாலுக்காவில் அமைந்துள்ள ஒரு குறிப்பிடத்தக்க பழங்கால துறைமுக தலம் சொல்லலாம். இது பாண்டிய ராஜ்யத்தினுடைய முதன்மை துறைமுகமாகவும் ஆரம்பகால தலைநகராகவும் இருந்தது அனைவருக்குமே தெரிஞ்சது. இங்கே கிடைச்சது பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மட்பாண்டங்கள் கிடைச்சதுன்னு பார்த்தோம். அது மட்டுமல்ல, பண்டைய ரோமானிய மற்றும் கிரேக்க இலக்கியங்கள் இது ஒரு முக்கிய வர்த்தக மையமாக இடம்பெற்றிருக்கிறது. அகழ்வாராய்ச்சியினுடைய பண்டைய தமிழ் பிராமி எழுத்துக்களுடைய மட்பாண்டங்கள், குறிப்பாக மட்பாண்டங்கள்னால் தமிழ் பிராமி எழுத்துக்களுடைய மட்பாண்டங்கள். அடுத்து வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகளான சான்றுகளும் இங்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. கொர்க்கை தூத்துக்குடி. அடுத்த வினா, இறுதி வினா. ஒரு மோட்டார் சைக்கிள் 1.2 லிட்டர் பெட்ரோலுக்கு 76.8 கிலோமீட்டர் கடந்தால் மோட்டார் சைக்கிளுடைய மைலேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 64 கிலோமீட்டர். இந்த வினாவுக்கான விடை பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள தகவல் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டார் சைக்கிள் 1.2 லிட்டர் பெட்ரோலுக்கு 76.8 கிலோமீட்டர் கடந்தால் மோட்டார் சைக்கிளுடைய மைலேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போது பயணித்த தூரம் பார்த்திங்கன்னா 76.8 கிலோமீட்டர். அப்போ பயன்படுத்தப்பட்ட பெட்ரோல் அளவு 1.2 லிட்டர். அப்போ நம்மளுடைய மைலேஜ் கணக்குன்னா டிவைட் பண்ணிட்டா ஆன்சர் கிடச்சிரும். அப்போது 76.8 1.2. இப்போ 12 6 12s are 72, 4 12s are 48. 64 என்பது தான் சரியான விடை டீச்சர்ஸ். அப்போது இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் சி 64 கிலோமீட்டர். இப்போது ஒரு மோட்டார் சைக்கிள் 1.2 லிட்டர் பெட்ரோலுக்கு 76.8 கிலோமீட்டர் கடந்தால் மோட்டார் சைக்கிளுடைய மைலேஜ் 64 கிலோமீட்டர். இது வரைக்கும் நம்ம ஜிகேவில் இடம்பெற்ற 10 வினாக்களை பார்த்துருக்கோம் டீச்சர்ஸ். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் அடுத்த வினாக்களை பார்க்கலாம் டீச்சர்ஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ்.